55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை நாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தை வாசிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். மறுபடியும் வாசிப்போமே. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லுகிற 3 காரியங்கள் இந்த வசனத்தில் வைத்துவிடு, ஆதரிப்பார், தள்ளாட ஒட்டார். ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம வாழ்க்கையில் கை கொள்ளும்போது தேவன் நமக்கு மெய்யான ஒரு விடுதலையை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கட்டளையிடுகிறத நம்ம காண முடியும். இங்கே தாவீது ரொம்ப அற்புதமாய் தனக்கு அவன் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை அவனோடு அவன் பேசுகிறான். அந்த வார்த்தை தான் சொல்லுகிறான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இதை சொன்ன தாவீது அதுக்கு முன்பாக என்னென்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் பாருங்களேன். அப்போ எவ்வளோ வாழ்க்கையில் தாவீதுடைய வாழ்க்கையில் கவனிச்சிங்கன்னா, தான் நம்பினவர்களெல்லாம் அவனுக்கு எதிராக மாறினார்கள். சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி எதிராக மாறும்போது அதே தாவீது 4ஆம் வசனத்தில் பாருங்கள் என்ன சொல்கிறாரு பாருங்க. என் இருதயம் எனக்குள்ளே வியாகுலப்படுகிறது, மரண திகில் என்மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகு இருந்தால் நான் பறந்து போய் இலை பாருவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன். பாருங்க என்ன சொல்றான் பாருங்க. எனக்கு ஒரு ரக்கம் மாதிரி பறக்கிற மாதிரி ரக்கம் இருந்துச்சுன்னா சொல்றான், இந்த மாதிரி மனுஷர்கள் மத்தியிலிருந்து பறந்து போய் எங்கன்னா நான் இருந்திருப்பேனே. அப்போ கவனிச்சு பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கவலைகள், துக்கம் அவனை ஆட்டுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தாவீது உன்னை புரிந்து கொண்டான். அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது அவன் உன்னை விளங்கி கொள்கிறான். நம்ம என்ன செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு அப்படின்றத அவன் விளங்கி கொள்ளும் போது தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை அவன் பெற்றுக்கொள்வதற்கு ஆதாரமாக அங்கே மாறுகிறது. தான் அங்கே தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தர் மேல் என் பாரத்தை நான் வைத்து விடுகிறேன். அப்போ கவனித்து பாருங்கள், இந்த நாட்களில் 3 காரியத்தை, இந்த 3 பாயிண்ட் இருக்கு பாருங்கள் இந்த வசனத்தில். வைத்து விடு, ஆதரிப்பார், அதுக்கப்புறம் தள்ளாட ஒட்டார். சொல்லுங்க வாயத்திறந்து. வைத்து விடு, ஆதரிப்பார், தள்ளாட ஒட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் வச்சீங்கன்னா உங்கள் பாரத்தை அவர் ஆதரிப்பாரா? கண்டிப்பாக ஆதரிப்பார். ஆதரிக்கிறவர் ஒன்றை பண்ணுவார், என்னன்னா தள்ளாட நம்மளை விடவே மாட்டார். அப்போ வைத்து விடுகிறது என்பது இட்ஸ் an invitation to cast our burden. நம்முடைய பாரத்தை வைத்து விடுவதற்கான அழைப்புதல் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த விஷயத்தை நம்ம தான் செய்யணும் பாருங்க. ஏன்னா கவலையை நம்ம தானே கொண்டு போய் உள்ள வச்சுக்கிட்டோம். கவலை ஒன்றும் ஆண்டவர் கொடுக்கலையே. ஏன்னா சில காரியங்களை குறித்து கவலைப்படுறோம் பாருங்க. ஏன்னா குடும்பத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து, வேலை ஸ்தலத்தை குறித்து, நமக்கு நடக்க வேண்டிய பல காரியங்களை குறித்து இதே யோசித்தே இருக்கிறோம் பாருங்க. இந்த கவலையெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், நீ யோசித்து உன்னுடைய யோசனையின் மூலமாக நம்ம கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் என்னென்னா, எப்போல்லாம் நான் கவலைப்படுறேனோ, எப்போல்லாம் நான் என் உள்ளம் கலங்குதோ, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வைத்து விடக்கூடிய ஒரு இடம் இருக்குன்றத மறந்துடாத. கவலை வராமல் இல்லை, வருகிறது. ஏன்னா மாம்சத்தில் தானே வாழ்கிறோம். பல காரியங்கள், குடும்பத்தை குறித்த கவலை, நம்முடைய எதிர்காலத்தை குறித்த கவலை, நம்முடைய பிள்ளைகளை குறித்த கவலைகள் இப்படி வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன நான் செய்ய பழகணும்னா, நான் உண்மையாக கர்த்தர் மேல் என் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நல்ல கவனிங்கள், நான் கர்த்தரை நம்புகிறேன்னு சொல்லிட்டு
நான் வைத்து விட வேண்டிய கவலைகளை நான் அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செய்யணுமா வைத்து விடணும். நான் கர்த்தரை நம்புறேன் அப்படின்னா என் பாரத்தை அவர் மேலே வச்சிருப்பேன். நம்ம சொல்லலாம், அது வேணா சொல்றதுக்கு நல்லா இருக்கு பாஸ்டர், ஆனால் வாழ்க்கையில் பாரத்தை இறக்க முடியலையே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. சொல்லுங்க, வாயத்திறந்து என்ன செய்யணும்? நான் கர்த்தரை நம்புகிற பிள்ளையா இருக்கிறதுனால என் பாரத்தெல்லாம் யார் மேலே வைக்கிறேன்? கர்த்தர் மேலே வைக்கிறேன். நம்ம பாரத்தை தூக்கி வேற யார் மேலேயும் வச்சிடக்கூடாது. மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவனுக்கு பாரம் வந்துருச்சுன்னா யாரையாவது பிடிச்சி அவன் கஷ்டத்தை இன்னொருத்தருக்கு சொல்லி அவங்கள பாரமாக்கிடுவாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்றார், நீ எந்த மனுஷன் மேலே பாரத்தை வைக்கிறதுனால உன் பாரம் இறங்க போறதில்லை. பாரத்தை நீக்கிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். அவர் தான் நம்முடைய கவலைகளெல்லாம் தீக்க, நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதுக்கு மெய்யான தேவனாக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இயேசு நான் சொல்கிறேன் பாருங்க, வருத்தப்பட்டு பாரம், அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு வாங்கன்றார், அழைப்புதல் கொடுக்கிறார், கம் அப்படின்றார். பாரத்தை வைக்கக்கூடிய ஒரு இன்விடேஷன் நான் சொல்றேன். அந்த அழைப்புதல் உலகத்தில் எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது, எந்த என்ன காரியமும் செய்ய முடியாது. ஆண்டவர் ஒருத்தர் மாத்திரம்தான் என்ன இன்விடேஷன் கொடுக்குறாருன்னா, உன் பாரத்தை கொண்டு வந்து என் மேலே வைக்கிறதுக்கான இன்விடேஷனும் கொடுக்குறாரு. பாருங்கள், எல்லா இடத்துலையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வேதத்தில் ஆண்டவர் பல இடங்களில் சொல்லியிருக்கிற சில காரியங்களை காண்பிக்க வரும். வைத்து விடு, இந்த வைத்து விடுற வேலை நம்ம சொல்லக்கூட, ஆண்டவரே நீரே என் பாரத்தை எடுத்து போட ஆண்டவரே அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என்னை நீ நம்புனா இன்னைக்கு என்ன பாரமானாலும் கர்த்தர் சொல்கிறார், அதை என் மேலே வை. கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை நீங்கள் ஒப்பு வைப்பீங்கன்னா அதை அற்புதமாய் அவர் தீர்த்து வைக்க அவர் வல்லவராக. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை, உங்க பாரத்தை, உங்க கவலை ஒப்பு கொடுப்பீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும் அதை அற்புதமாக ஆண்டவர் அதை பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் பாருங்க 16ஆம் அதிகாரத்தில் அங்கே இன்னொரு காரியமும் சொல்லியிருக்கு. வருத்தப்பட்டு பாரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அதை நீயே வச்சு தூக்கி சுமந்துக்கிட்டு இருன்னு சொல்லலை. அங்கே பாருங்க, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றாரு, உன் செய்கைகளை கர்த்தருக்கு, நல்லா கவனிங்க, உங்க செய்கைகளை, உங்க வேலையை, உங்களை கவலைப்படுத்தக்கூடிய காரியங்களை, சில காரியங்களை கவலைப்பட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் சொல்ற அதை கொண்டு வந்து உன்னுடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்போ ஆண்டவர் சொல்ற அதை வச்சனா, என்னுடைய செய்கைகளை கொண்டு போய் கர்த்தரிடத்துல வச்சனா, ஆண்டவர் சொல்றாரு அவர் உங்க திட்டங்கள் எல்லாம், யோசனைகள்னா அதுதான் அங்க சொல்றாரு, உங்க திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரா, வாய்க்க பண்றாரா, யோசனைகளை உறுதிப்படும் அப்படின்றாரு. அங்க இடத்துல ரொம்ப அழகா வந்திருக்கு. ஏன்னா நம்முடைய ஒர்க்கை கொண்டு போய் அவர் மேலே, என்ன ஒர்க்கு, பாரன்ற ஒரு ஒர்க் இருக்கு பாருங்க நம்மகிட்ட. தினந்தோறும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், பாரப்பட்டுட்டே இருக்கிற ஒரு வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க. அந்த வேலையை கொண்டு போய் நான் கர்த்தர்கிட்ட கொடுக்கணுமா, கர்த்தர்கிட்ட கொடுத்தா அவர் எனக்காக செய்ய திட்டமிட்டு இருக்கிற பிளானை ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரா. எவ்வளோ அற்புதமான ஆண்டவரை நம்ம சேவிக்கிறோம் என்பதை கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்ற காரியங்கள்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். வைத்து விடுவதுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்றத பார்க்கணும். இவ்வளோத்தையும் கேட்டுட்டு போய் நீங்கள் இங்கே உட்காந்துட்டு கவலைப்பட்டுருக்கூடாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் ஆண்டவர் நம்மகிட்ட தான் சொல்றாரு கவலைப்படாதன்னு. கவலைப்படுறவங்ககிட்ட தான் ஆண்டவர் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, கவலைப்படாதன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. யார்கிட்ட சொல்றாருன்னா, சத்தியத்தெல்லாம் அறிஞ்சிருக்கிற தேவனுடைய பிள்ளைகிட்ட சொல்றார். ஆண்டவர் இதை விடுவிக்க வல்லவர், ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை மாற்ற அவரால் முடியும், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம தான் உட்கார்ந்து என்ன பண்றோம், இந்த காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்லி இருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல், அல்ல நீங்க என்ன, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால்.
நம்முடைய தேவன் நம்முடைய காரியங்களை விசாரிக்கிறவர், நம்மளை அறிந்திருக்கிறவர். தெரியுது அவருக்கு, பாரத்தோட நான் வாழ்க்கையை சுமந்து நடத்திட்டு இருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் இங்கே கொண்டு வந்து ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, உன்னுடைய கவலைகளை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அதை ஆண்டவர் சொல்றாரு, நீ செய், என்னை நம்பி அதை செய். என்னை நம்பி நீ அதை செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன்னை ஆதரிக்கிற தேவனா இருக்கு. அங்கதான் சொல்லியிருப்பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல், எல்லாம் சொல்லுங்க வாய்த்தது, என் கவலை எல்லாவற்றையும், என் பாரம் எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், கர்த்தர் மேல வைங்க. இந்த வீட்டு பாரத்தை நான் தான் சுமக்கிறேன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் சுமக்கலாம் வேண்டியதில்லை, கொண்டு வந்து கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் வைக்காத போது ஒன்று நான் செய்ய தவறேன்னா ஆண்டவரை இந்த விஷயத்தில் நம்ப என் மனசை நான் ஒப்பு கொடுக்கல. ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்னும் நிறைய இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் கூட ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு பாருங்க. எப்படி நம்ம கவலைகளெல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கறதுக்கு 6ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாம, இதுதான் ஆண்டவர் சொல்ற பதில் நமக்கு. ஆனா நான் இதுக்கு ஆப்போசிட்டா தான் நான் வாழ்றேன் பாருங்க. கவலை இறக்கி வைக்க மாட்டேன். இது எப்படி, நான் வீட்டில் நிறைய இருக்கிற பொருளே வாங்குவோம் பாருங்க. சில நேரம் டம்ளர் இருக்குன்னா இன்னும் 2 டம்ளரு எக்ஸ்ட்ரா வாங்குறது, பிளேட் இருக்குன்னா இன்னும் 2 ஸ்டீல் பிளேட்டை வாங்குறது, சட்டி இருக்குன்னா அதுக்கு இன்னொரு 2 சட்டி எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கிறது. அந்த பழைய சட்டி பழைய டம்ளரை தூக்கி வெளியே போடணும்னு மனசே வராது. அதை போடணும்னா அது ஒரு பெரிய பாரமாயிடும் சிலருக்கு. சொல்ல புரியுது அவங்களுக்கு? இப்படி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறோம்னா, ஆண்டவர் வைத்து விடு, அதை உன்னை விட்டு அகற்றி விடு அப்படின்னு சொல்லும் போது அந்த அகற்றுகிற விடுகிற நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வர்றதில்லை. ஏன்னா என்னுடைய நம்பிக்கை அவர் மேலே நான் முழுமையாக வைக்கலை. நான் கர்த்தரை முழுமையாக நம்பினா எனக்கு என்ன கவலைகள் பாரங்கள் வந்தாலும் அதை உடனே இம்மீடியட்டாக ஆண்டவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆண்டவரிடத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அதை எனக்கு சமாதானமாய் முடித்து கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதான் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால் உங்கள் கவலைகளை உங்களுடைய பாரங்களை தேவனுக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. அப்படின்னா கர்த்தர் மேலே வைங்க. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு விடுதலையை, ஒரு சமாதானத்தை கர்த்தர் அந்த விஷயத்துல நமக்கு கட்டளையிடக்கூடிய நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். பாருங்க, ஒரு சம்பவத்தை இதுக்கு ஆதாரமாய் சொல்லி நான் காண்பிக்க விரும்புகிறேன். கவலைகளை நம்ம வச்சிருக்கும் போது என்ன நடக்குது நமக்கு அப்படின்றத இங்கே நம்ம கவனிக்க முடியும். பாருங்க, சீஷர்கள் இயேசுநாதரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கு பாருங்க. இயேசுநாதர் கூட இருக்கிறாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தையும் செய்து காட்டுகிறார் அவர்களுக்கு முன்பாக. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு தேவனை வைத்திருக்கும் போது, ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள போன போது கவலைப்பட்டு பயந்து கலங்கி என்ன செய்வதுன்னு தெரியாம, மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் சொன்ன வார்த்தை அவர்களுக்குள்ள என்ன மாதிரி கவலையும் கலக்கத்தையும் பாரத்தையும் உள்ள ஒரு மனுஷர்களாக அவங்க இருந்தாங்கன்றதை அங்கே காட்டுது பாருங்க. 38ஆம் வசனம் வாசிப்போமா? மார்க் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் அங்கே போட்டிருக்கு. கப்பலின் பின்னணியில் அவர் தலானியால் வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு. கவலையை போக்குறவர்கிட்ட போய் என்ன கேட்குறான் பார்த்தீங்களா? நாங்கள் இங்கே சாக போகிறோம், மடிய போகிறோம், மாண்டு போக போகிறோம், அதை குறித்து உமக்கு ஒரு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு.
ஆனா இயேசுநாதர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், இளைப்பாறுதலை கொடுப்பேன்றார். ஆனா அவர்கிட்டயே போய் என்ன சொல்றாங்க பாருங்க, நாங்க மடிந்து போகிறோம், அதை குறிச்ச கவலை உமக்கு இல்லையா? இதுதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். கவலையை நீக்கிறவர்கிட்ட நம்ம கவலையை ஒப்பு கொடுக்காம ஆண்டவர்கிட்ட ஆப்போசிட்டா கேட்கிறோம், ஆண்டவரே இப்படியே என்ன கவலைப்பட்டே இருக்க விட்டுட்டீர்ல, இப்படியே நான் இருந்து போயிடணும்ல, இதே கஷ்டத்தில் இதே பாரத்தை சுமந்துட்டு எவ்வளோ நாள் தான் போகிறது ஆண்டவர், இதுவே என் வாழ்க்கை ஆயிடுச்சா அப்படின்றோம். ஆண்டவர் சொல்கிறேன், இல்லை இல்லை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் மேல் என் பாரத்தெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறேன். நல்லா கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் மேலே என் பாரத்தெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுறேன், வைக்கிறேன். அது எந்த பாரமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பொருளாதாரத்தை குறித்து, உங்கள் தேவையை குறித்து, அந்த பாரத்தெல்லாம் கர்த்தர் மேலே வைங்க. நான் சொல்கிறேன், கவலை இல்லையான்னு கேட்டவர்களுக்கு இயேசுநாதர் எழும்பி என்ன செஞ்சார், அந்த கொந்தளிக்கிற கடலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இறையாதே அமைதலாயிரு. அங்கே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அமைதல். அங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, மடிந்து போகிறோம் நினைச்ச சீஷர்களை ஆண்டவர் அங்கே காப்பாற்றி சொல்கிறாரு, நீ சாக போகிறதில்ல, நீ கவலைப்படக்கூடாது என்பதில் மிக அக்கறை உள்ள தேவனா நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் நம்ம கவலைகளை பாரங்களை அவர்கிட்ட கொண்டு வந்து வைப்போனா ஆண்டவர் எழும்புவார். கையை வைத்து சொல்லுங்க, நம்ம கவலைகளை பாரங்களை கொண்டு வந்து அவரிடத்துல ஒப்புவிக்கும் போது அவர் நமக்காக எழும்பி எப்பேற்பட்ட கொந்தளிப்பையும் அமைதிப்படுத்த அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா எழும்புவார், எழும்பி நமக்காக ஒன்று செய்வார். கொந்தளிக்கிற காரியத்தை அமைதிப்படுத்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏன் அமைதிப்படுத்துறாருன்னா, நமக்கு அவர் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் நமக்கு நன்மை செய்கிறவர். கையை சொல்லுங்க, அவர் நமக்கு என்ன செய்ய மாட்டாரு, நன்மை செய்கிறவர். அதனால தான் சொல்றார், கொண்டு வந்து வை, உன் கவலையும் பாரத்தையும் கொண்டு வந்து என் மேல வை, வைத்து விடு. முடிஞ்சா வைன்னு சொல்லலை, அதான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விடு. அப்படின்னா வச்சிடுறேன் என் கவலையை கொண்டு வந்து கர்த்தர் மேலே. பிசாசு மறுபடியும் அதை குறித்து யோசிக்க வைப்பான். நீங்கள் சொல்லணும், இல்லை பிசாசே, இதை நான் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், அவர் எனக்கு விடுதலையை கொடுப்பார். அவர் எனக்காக எழும்பி என் கொந்தளிப்பை அமைதிப்படுத்த அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, சர்வ வல்லவர். சொல்லணும் வாயத்திறந்து, பிரச்சனை நடுவே பாரத்தை அவர்கிட்ட வச்ச பிறகு வாயத்திறந்து நம்ம சொல்லணும், இல்லை என் ஆண்டவர் எனக்காக எழும்பி ஒரு கொந்தளிப்பை அமைதிப்படுத்த அவர் வல்லவர். எத்தனை பேர் கையை வச்சு சொல்றீங்க, இப்போ என் பாரத்தெல்லாம் கர்த்தர் மேலே வைக்கிறேன், கர்த்தர் எனக்காக எழும்பி என்ன செய்வார், என் கொந்தளிப்பெல்லாம் என்ன பண்ணுவார், அமைதி ஆக்குவார். அமைதி ஆக்கி மாண்டு போவேன் நினைத்த இடத்துல என் அக்கறை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை காட்டுவார். இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. இந்த மாதத்தில் உட்காந்து கலங்கிட்டு கவலைப்பட்டு இருக்க போறீங்களா, அல்லது கர்த்தரிடத்துல என் பாரத்தை இறக்கி வைக்கிறேன் அப்படின்னா அவர் எழும்பி நமக்காக எல்லா கொந்தளிப்பும் என்ன செய்கிறாரு, அமைதிப்படுத்துகிறார். அதான் பவுல் சொல்றாரு, ரோமர் 8:28 சொல்றாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், அவரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்கள். அந்த வார்த்தையும் அதுக்கு பொருந்தும். ஒரு மனுஷன் ஆண்டவரை நம்பாம அவர் மேல அன்பு கூற முடியாது. நல்லவர்னு நம்பணும், அவர் நமக்கு உதவி செய்கிறவர்னு நம்பணும், நம்மளை விடுவிப்பார் நம்பும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர் மேல அன்பு வந்துடும். அதான் அங்க பவுல் சொல்றார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். கையை வாழ்த்தி சொல்லுங்க, எனக்கு என்ன நடக்கும், சகலமும். இன்னைக்கு பாரமா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், ஆனா என்னுடைய ராஜாவாகிய இயேசு எழும்பி சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அவர் எனக்கு முடித்து கொடுக்க வல்லவர். எப்போ நடக்கும், ஆண்டவர் சொல்ற, நீ வைக்கும் போது தான் நடக்கும். என் கவலையை கொண்டு நான் ஆண்டவர் மேல வைக்கணும். இந்த சீஷர்கள் பாருங்க, கவலைப்பட்ட போது போய் கரெக்டா இயேசுநாதர் எழுப்புனானுங்க. என்ன எழுப்புனானுங்க, எதையோ சொன்னானு வைங்க, ஆனால் கரெக்டாக போய் சேர வேண்டியவர்கிட்ட கரெக்டாக போய் சேர்ந்தாங்க பாருங்க. போய் அவரை எழுப்பி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்றார், இந்த காலை நேரத்தில் வந்து கர்த்தருடைய சத்தியத்தை கேட்குறேன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடாது. அவங்க கிட்ட போய் சொல்லாமல் என் கவலையை அவங்க எனக்கு ஏதாவது செய்வாங்க,
ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் உன் கூடவே இருக்கிறேன், என்கிட்ட கொண்டு வந்து வை, நீ எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, நீ இருக்கிற இடத்துல உனக்கு நன்மை செய்கிற கர்த்தர் உன்னோட கூடவே. அவர் எங்கேயும் போய் அங்கேயும் அலைய வேண்டியது இல்லைங்க. கூட இருந்தார் இயேசுநாதர், சீஷர்களோட தான் கூட இருந்தார். ஆனா அவர்கள் அதை கண்டுக்கல பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுநாதர் நம்ம கூடவே தான் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுநாதர் எங்க இருக்கிறாரு? எங்கேயோ இல்லை, அவர் எனக்குள்ளவே இருக்கிறார். எனக்காக வெயிட் பண்றார், கொண்டு வந்து கொடுப்பனா அப்படின்னு வெயிட் பண்றார். கொடுத்தனா எழும்புவார். எழும்பி எல்லா கொந்தளிப்பை அமைதிப்படுத்தி சகலமும் நன்மைக்கு எதுவாக கர்த்தர் மாற்றுவார். கையை வைத்து சொல்லுங்க, சகலத்தையும் சொல்லுங்க. இன்னைக்கு நாம் போய் கொண்டிருக்கிற பிரச்சனை, கவலை, பாரம், இது எல்லாவற்றையும் சகலத்துக்கும் நன்மைக்கு எதுவாக அவர் முடிய பண்ணுவார். அப்போ இதெல்லாம் நடக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, இட் இஸ் an invitation for you to cast your burden. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அழைப்புதலை கொடுக்குறாரு. என்ன அழைப்புதல்னா, உன் கவலை பாரத்தை கொண்டு வந்து என் மேலே, கர்த்தர் மேலே வை. எத்தனை பேர் கையை வச்சு சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த மாதம் செய்ய வேண்டிய எல்லா கவலையும் கொண்டு வந்து யார் மேலே வைக்கிறேன்? ஆண்டவர் மேலே வைக்கிறேன். நீங்கள் வேற யார் மேலே கவலையை வச்சாலும் கவலைக்கு பதில் கிடைக்காது. ஆனால் கர்த்தர் மேலே கொண்டு போய் வச்சிங்கன்னா பதிலாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் சகலமோ நன்மைக்கு எதுவாகவே முடியும். அது வியாதியாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், இல்லை என்ன மன உளைச்சலாக கொண்டு வந்து ஆண்டவர் மேலே வைங்க. ஆண்டவரே என் இருதயத்தை உமகிட்ட நான் ஊற்றுறேன். ஆண்டவரே என்னுடைய கவலைகளெல்லாம் நான் இறக்கி வைக்கிறேன், பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறேன். நீங்கள் என்னை ஆதரிப்புன்னு சொல்லியிருக்கேன். ஆண்டவரே உம்மை நம்பி எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதில் ரொம்ப விசேஷமானது நீங்கள் பார்ப்பீங்க, கர்த்தரிடத்தில் உங்கள் பாரத்தை ஒப்பு கொடுத்தீங்கன்னா சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். கையை வச்சு சொல்லுங்க, சகலமோ நன்மைக்கு எதுவாக நடக்கும். ரெண்டாவது சொல்கிறாரு பாருங்க, 55ஆம் சங்கீதத்தில் 22ஆம் சொல்கிறாரு. அங்கே என்ன சொல்கிறாரு? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு பாருங்க, அவர் ரெண்டாவது பகுதியாக அங்கே சொல்கிறாரு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார்ன்றது தேவன் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தம். இட் இஸ் காட்ஸ் ப்ராமிஸ். நல்ல கவனிங்கள், ஆதரிப்பேன். நீ உன்னுடைய கவலை என்னை நம்பி கொண்டு வந்து வைப்பனா, ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு வாக்கு பண்றேன். அந்த வாக்கு என்னன்னா, நான் உன்னை ஆதரிப்பேன். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வாக்கு பண்றாரு. அந்த வாக்கு என்ன? அவர் என்னை ஆதரிப்பார். அவருடைய வாக்கை ஒரு நாள் அவர் மீற மாட்டார். இதெல்லாம் தான் நினைக்கிறான் தாவீது. ஆண்டவரே என் கவலையை வைக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறீர், எனக்கு வாக்கு பண்ணின ஒரு தேவன் இருக்கிறீர், என்னை தாங்குற ஒரு தேவன் இருக்கிறீர், என்னை ஆதரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறீர். ஆதரிப்பார்னா என்ன? சஸ்டெயின் பண்றார். உங்க வாழ்க்கையை அவரால் தாங்கி நடத்த முடியும் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம கொடுக்கிறாரு. என் வாழ்க்கையை யார் தாங்குவா? எனக்கு எப்படி இதை நான் தாங்கிறது? ஆண்டவர் சொல்ற, தாங்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் உன்னை ஆதரிப்பார். கையை வைத்து சொல்லுங்க, அவர் என்னை எந்த சூழ்நிலையிலும், சொல்லுங்க வாய் திறந்து, இந்த தேவன் என்னை எந்த சூழ்நிலை என்ன செய்கிறாரு? அவர் ஆதரிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டவர் நம்மளை சஸ்டெயின் பண்றாரா? ஆதரிப்பார்னா உங்களை அவர் சஸ்டெயின் பண்ணுவார். இதுல எப்படி நிக்கிறது, இதை எப்படி தாங்கிறது, இதை எப்படி சமாளி, ஆண்டவர் சொல்றாரு, அங்க நான் உன்னை ஆதரிப்பேன், அங்க உன்னை நான் சஸ்டெயின் பண்ண, நீ விழுந்து போவன்னு நினைக்கிற இடத்துல உன்னை நான் ஆதரித்து காட்ட வல்லவரா இருக்கிறேன். எப்போனா என் பாரத்தையும் கவலையும் கொண்டு போய் கர்த்தர் மேல நான் வைத்து விட்டேனா. இப்போ நான் செக் பண்ண வேண்டியது, கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த அழைப்புதலின்படி நான் ஒவ்வொரு நாளும் என் கவலையை அவர்கிட்ட இறக்கி வைக்கணும். எழும்பின உடனே எல்லா பாரத்தையும் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட இறக்கி வச்சிடணும். இன்னைக்கு என்ன பண்ணுவணும், ஏது பண்ணுவணும்? ஆண்டவரே என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்ற கவலையே உங்ககிட்ட கொண்டு வந்து வைக்கிற ஆண்டவரே, என்னை இன்னைக்கு சிறப்பாய் நீ நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். 119ஆம் சங்கீதத்தில் 116ஆம் வசனம் பாருங்க. அங்கே அந்த வார்த்தைகளை ரொம்ப அற்புதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 119ஆம் சங்கீதம் 116ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்கிற வார்த்தையை வாசிப்போமா? நான் பிழைப்பதற்கு உமது வார்த்தையின்படியே என்னை ஆதரித்தருளும். நல்ல என்ன சொல்ற, நான் பிழைக்கும்படி உம்முடைய வார்த்தையின்படியே. ஆண்டவரே நீர் வாக்கு பண்றீரு, உம்முடைய வார்த்தை சொல்லுது, நான் உன்னை ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு.
சொல்றார் பாருங்க, நான் பிழைத்திருப்பதுக்கு உம்முடைய வார்த்தையின்படியே என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்துக்கு, நல்ல நீங்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு தேவன் நம்ம கூட இருக்கும்போது நிச்சயமா நம்ம வெட்கப்பட கர்த்தர் ஒருபோதும் இடம் கொடுக்கவே மாட்டார். எலியாவை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு போய் நான் கேருத் ஆத்தண்டையில் போய் இரு அப்படின்றாரு. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அங்க ஆதரிக்கும்படி, உன்னை போஷிக்கும்படி நான் சில காரியங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன்ப்பா. காகத்துக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி தேவன் பாருங்க. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை ஆதரிக்கும்படி நான் காகத்துக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். நான் சொல்றேன், என்ன ஆதரிக்க யார் யாருக்கு கட்டளையிடணுமோ கர்த்தர் அங்க அவர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை வச்சு. இது எப்போ நடக்கும்? கவலையெல்லாம் கொண்டு அவர் மேல வச்சா அவர் கட்டளையிடுவார். நல்லா கவனிக்கிறது, கோர்வை ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில நம்ம கவலையை தூக்கி வச்சுக்கிட்டு ஆண்டவர் ஒண்ணுமே நடக்க மாட்டேது, ஒண்ணுமே நடக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், நான் கட்டளையிடுகிற காரியம் நடக்கணும்னா முதல்ல உன் கவலை கொண்டு வந்து என்னை நம்பி வை. வச்ச பிறகு கர்த்தர் சொல்றாரு. அங்க பாருங்க, எலியாவுக்கு அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கு. 1 ராஜாக்கள்ல 17ஆம் அதிகாரம் பாருங்க, அந்த 9ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் சொல்ற கட்டளையிடுறேன் அப்படின்றாரு. அந்த வார்த்தை அப்படியே வருது பாருங்க. என்ன கமாண்ட் பண்றேன்றாரு. நீங்க நம்பணும், இன்னைக்கு ஆண்டவர் இத வாக்குத்தத்தம், அவர் உன்னை ஆதரிப்பார். கையை வச்சு சொல்லுங்க, அவர். அந்த அவர் யார்? என்ன எனக்கு பாரத்தையும் கவலையும் என் மேல வெயின்னு சொல்ற கர்த்தர் என்னை ஆதரிப்பார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்யறார்? என்ன இது ஆண்டவர் சொல்றார், இது என்னுடைய ப்ராமிஸ் பா உனக்கு. நான் சொல்றபடி உன் கவலை கொண்டு வந்து என் மேல வச்சினா நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். அந்த ப்ராமிஸ் என்னன்னா, ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆதரிப்பேன். ஆண்டவர் ஆதரிக்கும் போது நடக்கிற ஒரு காரியம் நல்லா கவனிங்க. He will start to command over your life. உங்க வாழ்க்கையில அவர் ஆதரிக்க ஆரம்பிச்சவன் அவர் கட்டளையிட ஆரம்பிப்பார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் கட்டளையிட்டா அதுக்கு எதிர்த்து நிக்க ஒருவராலுமே முடியாது. எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்லு, நீர் கட்டளையிட ஆகும் என்று வேதம் சொல்லுகிறதே. கர்த்தர் கட்டளையிட்டார்னா அது என்னவா இருக்கட்டும் அப்படியே நடக்கும் பாருங்க. அங்கே பாருங்க 9ஆம் வசனம் பாருங்க. அங்கே ஆண்டவர் சொல்றாரு, எலியாட்ட சொல்றாரு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? கட்டளையிட்டேன் என்றார். முன்னாடி அதுக்கு கவனிச்சிங்கன்னா அங்கே கூட ஆண்டவர் சொல்றாரு, என்ன அங்கே காகங்களுக்கு என்ன பண்றாராம்? ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு பாருங்க. பின்பு 2ஆம் வசனம், பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயி, அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் தேசத்தை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரத் ஆற்றின் அண்டையில் ஒளிந்து கொண்டு இரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆதரிக்கிறவர் கட்டளையிடுவார். கையை வச்சு சொல்லுங்க, என்ன ஆதரிக்கிறவர் எனக்காக கட்டளையிடுவார். கையை வச்சு சொல்லுங்க, என்ன ஆதரிக்கிறவர் என்ன பண்றார்? எனக்காக. இதெல்லாம் நம்பணும். எனக்கு போய் ஆண்டவர் கட்டளையிடுவாரா? கர்த்தரை நம்புனீங்கன்னா, உங்க கவலை அவர் மேல வச்சீங்கன்னா, அவர் ப்ராமிஸ் பண்றார், நான் உன்னை ஆதரிப்பேன். ஆதரிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக கட்டளையிடுவேன்ப்பா. கட்டளையிட்டாரா இல்லையான்னு பாருங்க. எலியாவுக்கு கட்டளையிட, காகங்களுக்கு கட்டளையிடுறாரு. நான் சொல்லியிருக்கிறேன்ல, ஏன்னா மனுஷனுக்குற செய்ய வச்சிடலாம், காகத்தை செய்ய வைக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி 5 அறிவு உள்ள இதுக்கு எப்படி சொல்லி என்னத்தை சொல்லி புரிய வச்சு, இவர் தான் எலியா, இவர்கிட்ட போ, இங்கே தான் கொடுக்கணும், அதுவும் தினந்தோறும் கொடுக்கணும். நான் சொல்றேன், கட்டளையிட்டார்னா செய்ய முடியாத ஒரு ஜென்மத்தை கூட செய்யக்கூடிய ஒரு ஜென்மமா கர்த்தர் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனுங்க. அவர் உங்களை அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ற, நான் உன்னை ஆதரிக்கிறேன், நான் உன்னை சஸ்டெயின் பண்றேன்.
யாரும் நம்ம நினைக்கக்கூடாது அதனால தான் சஸ்டெயின், எனக்கு மாதந்தோறும் சம்பளம் வருது அதனால தான் சஸ்டெயின் ஆகிட்டு போகுது. அப்படி கிடையாது. என்ன ஆதரிக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதனால தான் என் உழைப்பெல்லாம் ஆசீர்வதிக்க, என் உழைப்பெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறாரு, நன்மையை கொடுக்குறாரு, குறைவுகளை என்ன செய்கிறாரு? நிறைவாக்குறாரு. ஏன்னா கட்டளையிடுறாரு. ஆண்டவர் என் உழைப்பின் மேலே தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாரு. என் தேவையின் மேலே அவர் தம்முடைய நன்மையை கட்டளையிடுகிறார். இது எனக்கு தெரிஞ்சா என் கவலைகள் பாரங்கள் எல்லாம் கொண்டு போய் நான் கர்த்தர் மேலே என்ன செய்கிறேன்? வைக்கிறேன். இந்த எலியா தான் எலியாவுக்கு சொல்லப்பட்டது கட்டளையிட்டார் பாருங்க. தானியேலை தூக்கி சிங்க கப்பியில் போட்டாங்க, அங்கே கட்டளையிட்டாரா? என்ன சிங்கங்களுக்கு என்ன பண்ணாரு? தூதர்களை அனுப்பி கட்டளையிட்டு சிங்கங்களுடைய வாயை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அடைத்து போட்டார். சிங்கத்துக்கு பசியே இல்லாமல் ஆக்கிட்டார். பசியே இல்லாமல் ஆக்கிறத காட்டிலும் மனுஷனுடைய ரத்த வாடத்தை மோப்பம் பிடிக்கிற அந்த மோப்பம் பிடிக்கிற சக்தியே பிடிங்கிட்டார் கொஞ்ச நேரம். அதனால உங்களுக்காக கட்டளையிடும் போது என்னென்ன நன்மைகளை உங்களுக்கு நேராக செய்யணுமோ, எத்தனை எதிரான காரியங்கள் உங்களுக்கு நின்றாலும் அதெல்லாம் நிர்மூலமாக்க, அதெல்லாம் அடக்கி போடக்கூடிய வல்லமை உள்ள தேவன் சொல்றாரு, நான் உன்னை ஆதரிக்கிறேன். கையை வாய்த்து சொல்லுங்க, என்னை ஆதரிக்கிற தேவன் எனக்காக கட்டளையிடுகிறார். சொல்லுங்க வாய்த்து. அவர் என்ன பண்றாரு? எனக்காக. காகங்கள் கட்டளையிட்டார, காகம் ஒன்று கொடுத்துச்சா? கரெக்டாக கொடுத்துச்சே. இந்த ஏழை விதவை கிட்ட போஷிக்கும்படி நான் கட்டளையிடுறானார, அந்த ஏழை விதவையை கர்த்தர் இந்த ஊழியக்காரனை போஷிக்கலையா? அந்த ஊழியக்காரன் நிமித்தமா அந்த ஏழை விதவை அந்த ஊருக்கெல்லாம் ஆண்டவருடைய நன்மையை போஷிக்க முடியலையா? ஆதரிக்கிறவர் வந்து வேலை செஞ்சார்னா நான் சொல்றேன், குறைவு இருப்பதுக்கு வாய்ப்பே இல்லை. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் கொண்டே இருக்கும். பஞ்ச காலத்திலும் அவர் நம்மளை ஆதரிப்பேன் காட்டியிருக்காரு. இந்த ஏழை விதவையை, சாரிபாத் ஒரு விதவையை கர்த்தர் ஆதரித்து நன்மையை செய்து விடுவித்தாரே. மூன்றாவது சொல்றாரு, இப்ப பாருங்க, ஒப்புவித்து கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன பண்ணு? வைத்து விடு. அவர் என்ன செய்கிறாரு? அந்த வைத்து விடுறது ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கொடுக்குற அழைப்புதல். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அந்த அழைப்புதலை கொடுத்துருக்கிறாரு. என்ன அழைப்புதலை கொடுத்தவொடனே அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் நம்முடைய விருப்பம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்ல, அந்த அழைப்புதல் நீ எடுத்துக்கொண்டு நீ செயல்படும் போது தான் ஆண்டவர் சொல்றாரு, என் வாக்கு தத்துவம் உனக்கு வேலை செய்யும். அது என்ன? நான் உன்னை ஆதரிப்பேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த ரெண்டு காரியத்தையும் ஒரு மனுஷன் செய்யும் போது, தன் கவலையெல்லாம் பாரத்தெல்லாம் கொண்டு வந்து கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையில் ஒரு மனுஷன் வைக்கும்போது அந்த மனுஷனை கர்த்தர் ஆதரிக்கிறார். அந்த மனுஷன், அங்க வேதம் சொல்லுகிறது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வந்திருக்கு. அந்த நீதிமான கர்த்தரை நம்பி ஒரு மனுஷன் தன்னுடைய கவலைகள் பாரங்களை ஒப்பு கொடுக்கலாம் பாருங்க, அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம்? ஸ்லிப்பாகவும் விட மாட்டாராம், ஃபாலாகவும் விட மாட்டாராம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வந்திருக்கு. தள்ளாட ஒட்டார்னா நம்ம நினச்சிக்கிற மாதிரி அப்படியே இந்த மாதிரி தள்ளாடி நடக்கிற மாதிரி. வாழ்க்கையில் நிறைய காரியத்தில் ஸ்லிப் ஆகிறோம் பார்த்தீங்களா? ஸ்லிப் ஆகாதவங்க யாரா இருக்கீங்களா? சறுக்காதவங்க யாரா இருக்கீங்களா? சறுக்கி இருக்கிறோம், நிறைய இடத்துல விழுந்திருக்கிறோம் பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆதரிக்கக்கூடிய தேவனா நான் மாறும்போது நீதிமான ஒருபோதும் கர்த்தர் ஸ்லிப்பாகவும் விட மாட்டாரு, ஃபாலாகவும் விட மாட்டார். கையை வைத்து சொல்லுங்க, ஒரு நாளும் என்ன ஸ்லிப்பாகவும் விட மாட்டாரு, ஃபாலாகவும் விட மாட்டார். எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. அங்கே பாருங்க, 17ஆம் சங்கீதத்தில் இந்த வார்த்தை அப்படியே இருக்கும் பாருங்க. 17ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். 17ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்கிறாரு, என் கால் அடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் கால் அடிகள் வலுவாதபடிக்கு, ஆண்டவரை ஸ்லிப் ஆகாதபடிக்கு, தள்ளாடாதபடிக்கு, ஃபால் ஆகாதபடிக்கு அங்க சொல்றாரு, என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே என்னுடைய உமது வழிகளில் என்ன செய்யும்? ஸ்திரப்படுத்தும். உமது வழிகளில
உம்முடைய சத்தியத்துல, உம்முடைய வார்த்தையில, உம்மை நான் நம்புறதுல, அதுல ஆண்டவரே என்னுடைய வழிகளை ஸ்திரப்படுத்தும் அங்கன்றார். எவ்வளோ அற்புதமாக சொல்ல பாருங்க. சறுக்கிற நேரம் வரும், விழுகிற நேரம் வரும், ஆனால் அது நடுவே நம்மளை தள்ளாடாத விடாதபடிக்கு நம்மளை தாங்குற ஒரு கர்த்தர் நம்ம கூடவே அவர் இருக்கிறார் பாருங்க. 94ஆம் சங்கீதம் பாருங்க, அங்கே இன்னொரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் உணர்ந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு ஆண்டவரை ஆதரிக்கிறவரா இல்லைன்னா என் கதை என்னைக்கும் முடிஞ்சிருக்கும் ஆண்டவரே. 94ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கோம். அடுத்த வசனம் தான் ரொம்ப விசேஷங்க பாருங்க. சொல்றாரு, நீர் மாத்திரம் துணையெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, என்னை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீர் எனக்கு செஞ்சதை சொல்கிறதுக்கு நான் இருந்திருக்கவே மாட்டேன் ஆண்டவர், ஆனால் இன்னைக்கு இருக்க வச்சு என்னை சொல்ல வைக்கிறேன். அதில் ஒன்று சொல்கிறான் பாருங்க, என் கால்கள் சறுக்கிறதுக்கு என்று நான் சொல்லும்போது, என் கால்கள் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை சறுக்குனதுன்னு சொல்லும் போதெல்லாம் என்ன உடனே இம்மீடியட்டா ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா, the minute I say I am slipping, I am falling, the minute ஆண்டவரே எந்த வினாடியில நான் விழுகிறேன், நான் சறுக்கிறேன்னு சொல்லும் போது உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு வந்து என்னை தூக்கி நிறுத்துது. உங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன செய்யுதுன்னா வந்து நம்மளை தூக்கி நிறுத்தக்கூடிய வேலையை ஆண்டவர் அற்புதமாக செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வாரா? என்ன உங்க கால்கள் சறுக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கிட்டு கையை சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சத்தியம், ஆண்டவரே உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை என்ன பண்ணல, ஸ்லிப்பாகவும் விடல, ஃபாலாகவும் விடல, தள்ளாட ஒட்டார். கையை சொல்லுங்க. என்ன பண்றாரு? நீதிமான ஒருபோதும் அவர் என்ன பண்ணுவதில்லை. சோதனைகள் வரலாம், கவலைகள் வரலாம், ஆனா தள்ளாட விட மாட்டார், ஸ்லிப்பாக விட மாட்டார், ஃபாலாக விட மாட்டார். ஏன்னா அதில் ரொம்ப விசேஷம், என்னை ஆதரிக்கிற ஒரு கர்த்தர் என்னை பிடிச்சிருக்கிறார். கையை சொல்லுங்க. என்னை ஆதரிக்கிறவர் என்ன பண்ணுறாரு? உங்களை என்னையும் பலமாக பிடிச்சிருக்கிறார் பாருங்க. அதனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற இந்த சத்தியத்தை நம்புங்க. கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேலே என் பாரத்தை வச்சிடுறேன், அவர் என்னை ஆதரிப்பார். வைத்து விடு, ஆதரிப்பார், தள்ளாட ஒட்டார். கையை வைத்து சொல்லுங்க. நான் வைத்து விடுறேன், என்னை அவர் ஆதரிப்பார், நான் தள்ளாடுவதில்லை. கையை வைத்து சொல்லுங்க. நான் வைத்து விடுறேன், இயேசு என்னை ஆதரிக்கிறார், ஆகவே நான் தள்ளாடுவது இல்லவே இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதங்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கும் போது நான் சொல்கிறேன், என்ன நம்மளை ஒடுக்கணும், என்ன நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு சத்துரு எழும்பினாலும் அது நடுவே என்ன ஆதரிக்கிறவர் என்ன வளர செய்து கொண்டே இருக்கக்கூடிய தேவன். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிப்போம் பாருங்க. என்ன தடைகள் வந்தாலும் உங்களை ஆதரிக்கிறவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா, கட்லேட் ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்க. நான் சொல்கிறேன், தள்ளாடுறது மாத்திரம் இல்லை, தள்ளாட விடாமல் போகிறது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நம்மளை வளர செஞ்சுக்கிட்டே இருப்பாராம், பெருகிட்டே இருப்போம்னு வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுவோம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தேவ ஜனத்தை குறித்து சொல்லியிருக்கு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆதரிக்கும் போது அவர்களுக்கு நடக்கிற பெரிய ஆசீர்வாதம் இதுதான் நம்ம நம்பணும். இன்னைக்கு கர்த்தர் மேலே கவலைகள்லாம் வைத்து விடுறேன், வைத்து விடு, ஆதரிப்பார், தள்ளாட ஒட்டார். இது எனக்கு வாழ்க்கையில் நடக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு 12ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார். எவ்வளவு ஒடுக்கினாலும், சத்துரு எவ்வளோ நம்மளை கீழே தள்ளணும் அவன் நினைச்சாலும், வேதம் சொல்லுது என்ன, எவ்வளோ அவர்கள் ஒடுக்கினாலும் அவ்வளோ அவர்கள் பழுகி பெருகினார்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனாலும் அவர்களை எவ்வளோ ஒடுக்கினார்களோ அவ்வளவாய், சொல்லுங்க, அவ்வளவாய் அவர்கள் பழுகி. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாதம் இந்த நாட்கள் எப்படி இருக்குன்னா, எத்தனை பேர் நம்மளை
நசுக்கணும் நினைச்சாலும் ஆதரிக்கிறவர் கட்டளை இட்டிருக்கிறாரு, நான் பெருகிட்டே இருப்பேன். கையை வைத்து சொல்லுங்க, என் கிரியையில பெருகுவேன், என்னுடைய பரிசுத்தத்தில் ஆண்டவர் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்குவார், நல்ல ஸ்பாபங்களில் கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார், எல்லா அம்சங்களிலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா என்னை பழுகி பெருக பண்ணி கொண்டே இருப்பார். கையை வைத்து சொல்லுங்க, நம்மளை எல்லா காரியங்களிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பழுகி பெருகும். எவ்வளோ ஒடுக்கினாலும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ பாரங்களை சந்திக்கிறோமோ அவ்வளோ அதிகமாய் கர்த்தர் நம்மளை பெருக பண்ண அவர் வல்ல. அதனால தான் அவர் சொல்றாரு, நான் உனக்கு வாக்கு பண்றேன், நான் உன்னை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஆதரிக்கிறார்னா அவர் உனக்காக கட்டளையிட வேண்டிய, நமக்காக அவர் என்னெல்லாம் கட்டளையிடணுமோ கட்டளையிடும் போது நான் சொல்றேன், என்னை பெருகவே பெருக பண்ணுகிற கர்த்தரின் ஆசீர்வாதம் உண்டாயிட்டே இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாதம், இந்த நாட்களில் எவ்வளோ ஒடுக்கப்பட்டாலும் அவ்வளோக்கு அதிகமாய் நான் பழுகி பெருகுவேன்? சொல்லுங்க வயத்தம், நான் பழுகி பெருகுவேன். ஏன்னா என்னை ஆதரிக்கிற தேவன் என்ன செய்கிறார்? எனக்காக அவர் கட்டளையிடுகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் சொன்ன இந்த சத்தியங்களை எத்தனை பேர் மனதார ஏற்றுக்கொள்றீங்க? ஆண்டவரே, என் கவலைகள் பாரங்கள் எல்லாம் இயேசுவே உங்கள் மேலே நான் இறக்கி வைக்கிறேன்றவங்க கையை உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது உங்கள் பாரத்தை நீங்கள் சுமந்துட்டு போகக்கூடாது. வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே என் பாரத்தெல்லாம் உங்கள் மேலே இறக்கி வைக்கிறேன். சொல்லுங்கள் வாயை திறந்து, இயேசுவே என் பாரத்தெல்லாம் உங்கள் மேலே இறக்கி வைக்கிறேன். ஆண்டவரே, என்ன ஒரு போதும் நீ தள்ளாட இடம் கொடுக்க மாட்டி. சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே நான் ஸ்லிப் ஆகவோ ஃபால் ஆகவோ கர்த்தர் இடம் கொடுக்காம என்னை ஆதரிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆதரிக்கிறவர். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆதரிக்கிற கர்த்தர். ஆண்டவரே என்னை ஒரு போதும் எந்த விஷயத்திலும் சிறுகி போக விடமாட்டீர். என்னை ஆண்டவரே இன்னும் அதிகமாய் பழுகி பெருக பண்ண வைக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ள வேலை செய்யும். சொல்லுங்க வாயத்தந்த, எனக்குள்ள வேலை செய்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இன்னைக்கு இருதயத்தில் பல கவலையோட பல கேள்வியோட வந்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே இன்னைக்கு அதெல்லாம் உங்ககிட்ட இறக்கி வைக்கிறேன்ப்பா. நீங்க தான் அதுக்கு தீர்வு, நீங்க தான் அதுக்கு பதில், நீங்க தான் அதுக்கு நன்மை செய்ய முடியும் என்பதை அறிந்து உங்க மேல எல்லாத்தையும் நான் இறக்கி வைக்கிறேன். இதுதான் நான் உங்களை நம்புவதுக்கு அடையாளம். ஆண்டவரே, நீங்க உண்மையா கர்த்தரை நம்பி இருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க உண்மையா கர்த்தரை நம்பி இருக்கிறீங்கன்னா ஒன்று கர்த்தரை நம்புற பிள்ளை செய்ய முடியும். என்னன்னா, பாரங்கள் எல்லாம் அவர் மேல இறக்கி வைக்கிறேன். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க உங்க பாரத்தெல்லாம் அவர் மேல இறக்கி வைங்க. இந்த இடத்தை விட்டு போகும்போது எப்படி போகணும்னா, சுகந்தரவாளியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. சுகந்தரவாளியாய் நிச்சயமாய் நான் பழுகி பெருகுவேன். எத்தனை பேர் கையை வச்சு சொல்றீங்க, நிச்சயமாய் நான் பழுகி பெருகக்கூடிய ஒரு நிலையில எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நமக்கு கட்டளையிடுவார். நம்புறவங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு நீ சொன்ன வார்த்தையின்படியே நீர் என்னை ஆதரிக்கிறீர். ஆதரிக்கும் போது எனக்காக சகலவற்றையும் கட்டளையிடுகிற தேவன். சொல்லுங்க வாயத்திறந்து, சகலவற்றையும் எனக்காக நீர் என்ன செய்கிறீர்? கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய கட்டளைக்கு எதிர்த்து செயல்பட இந்த உலகத்தில் அதிகாரம் கிடையாது ஆண்டவரே. அதனாலதான் எங்களுக்கு தெரியும், எவ்வளோ நாங்கள் ஒடுக்கப்பட்டாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதுல நாங்கள் அந்த பிரச்சனையில மாண்டு போகிறவர்கள் அல்ல. அந்த பிரச்சனை நடுவில் இருந்து எங்களை எழும்பி பழுகி பெருக பண்ணி முன்னேற வைக்கிற தேவனுடைய கரம் எங்களை அற்புதமாய் ஆதரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆச்சரியமாய் எங்களை தொடர்ந்து நடத்தும். உம்மை ஆராதித்திருக்கிறோம், உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம், உம்மை கனப்படுத்த உமக்குரிய காணிக்கைகளை நாங்கள் படைத்திருக்கிறோம். உம்முடைய சரீரத்தோடு நாங்கள் ஐக்கியம் கொண்டு இந்த மாதத்தை உம்மை வச்சு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆண்டவரே இந்த மாதத்தை உங்க வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே இந்த மாதம் அற்புதமான மாதமாய் இருக்கும், நிறைவான மாதமாய் இருக்கும், ஒன்றுக்கும் குறைபடாத ஒரு மாதமாய் எங்களை நீர் வழி நடத்துகிற உம்முடைய ஆசீர்வாதமான கிரியைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் உம்முடைய பிரசன்னத்தையும்
கேட்ட அந்த சத்தியங்களில் நாங்கள் தொடர்ந்து உறுதியாய் நிலைத்திருக்க எங்க பாரங்களை நாங்க இறக்கி வச்சுட்டு போறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு போகும்போது எந்த கவலையை நான் எடுத்துட்டு போகல, எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போறேன், விடுதலையோட போகிறேன். ஏன்னா என்னை பழுகி பெருக பண்ணுகிற தேவன் எனக்காக கட்டளையிட்டு இருக்கிறீர், என்னை ஆதரிக்கிறவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும், எல்லாவற்றிலும் உம்முடைய அற்புதத்தை நிறைவை நாங்கள் தொடர்ந்து ருசி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். சமாதானமோ சந்தோஷமோ ஆரோக்கியமோ ஆண்டவரே எங்கள் பிளஸ்ஸிங் சென்டர் சபையில் ஆண்டவரே உண்டாகட்டும், விசுவாசிகளுக்கு உண்டாகட்டும், குடும்பங்களுக்கு உண்டாகட்டும், வேலையில் தொழில் செய்கிறவர்கள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அப்பா உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதம் பல்லுகி பெறுகிறத காண கர்த்தர் நீர் கிருபை செய்ய போகிறதுக்காக கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பல்லுகி பெருக போகிறத நீர் எங்க கண்ணால காணும்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நாம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.